ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான ஹேர் பேக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக நான் இதை ஸ்பெஷலான ஹேர் பேக்குன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னோட ஹேர் ரொம்ப கொட்டிகிட்டே இருந்துச்சு, முடி ரொம்ப லீன் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் யூஸ் பண்ண ஹேர் பேக் தான் இது. எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நேச்சுரலான ஹேர் பேக் நம்ம எது வேணால் ட்ரை பண்ணலாம். அதில் எது நமக்கு நல்லா ஒர்க் ஆகுதோ அதை நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஹேர் நல்லா ஸ்பீடாக க்ரோத் ஆகும். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா பாசிப்பயிறு தான். இதை நான் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நியூட்ரியன்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். பாசிப்பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின் சி இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே நல்லது. இதில் அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேர் ஃபாலையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதில் பொட்டாசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நேச்சுரலாகவே ஆயில் இருக்கிறதுனால நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாசிப்பயிரெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாசிப்பயிர் நீங்கள் நைட் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கூட ஊற வைக்கலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறினா கூட போதும். நான் என் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் கிராமை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் அண்ட் ஹேருக்கு ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம பாசிப்பயிர் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை நம்ம டேரெக்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க, சக்கையாக இல்லாத மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் தான். நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிர் எடுக்க வேணாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா கூலிங் போனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். தயிர் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ட்ரையாக இருந்துச்சு, ஃப்ரிஸியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரைனஸை சரி பண்ணி ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதில் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் எல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஜிங்க், விட்டமின் பி அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில். இது நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் ஆயில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் ஆயிலில் இருக்கிற எமோலியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக வச்சுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் ரொம்ப இச்சிங்காக இரிட்டேட்டிங்காக இருக்கும், டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த பாதாம் ஆயில் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஆல்மண்ட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது நம்ம ஹேர் ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தி ஹேரும் கிடைக்கும். பாதாம் ஆயில் வாங்கும்போது நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணி வாங்குங்க. நிறைய ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சரியாக அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்ன என்னோட ஸ்பெஷலான ஹேர் பேக்கு. இந்த ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணி 1 மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா என்னோட ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹேர் க்ரோத்லேயும் நல்லா சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சு. இந்த ஹேர் பேக்கை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் ஹேரை சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி இதுலேயே ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. அடுத்ததான் இந்த பேக்கை உங்கள் ஸ்கேல்ஃப்லேருந்து நுனிமுடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஈவனாக. 15 நிமிஷம் உங்கள் ஹேர்லேயே இந்த பேக்கை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆர் ஷியாக்கா போட்டு உங்கள் ஹேரை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. நான் பண்ண மாதிரியே பாசிப்பயிரை ஃபில்டர் பண்ணாமலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஹேரில் போய் சிக்கிக்கும், வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம்.
இந்த ஹேர் பேக்கை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னடா இது வாட்டர் ஏதோ எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பாசிப்பயிர் ஊற வச்ச தண்ணி தான். நம்ம பாசிப்பயிர் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாமல் நம்ம ஷாம்புவை வந்து இதில் கலந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.